ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தென்னமரம் எப்படி ஏறலாம்னு உங்களுக்கு நான் ஏறி காமிக்க போகிறோம். நீங்களே பாருங்கள். நம்ம எப்பயுமே கையில் ஏறுறதுக்கும் இது மிஷினை போட்டு ஏறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கையில் ஏறாமல் கொஞ்சம் வேகமாக ஏறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினில் ஏறலாலும் வேகமாக ஏறலாம். ஏன்னா பழக்கப்படுத்திக்கணும். பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இந்த பெரும்பாலும் வீட்டில் ஒரு மரம் ரெண்டு மரம் கொஞ்சம் வயசானவங்க இருந்தாலும் இதில் ஏற ஈஸியாக இருக்கும். ஏறி கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு அடுத்த ஆளை நம்பி இருக்க வேண்டியது இல்லை. இதில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கூட. இல்லைன்னா கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க, நாங்களே மாட்டுறோம். இது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ளது, அது ரைட் சைடுக்குள்ளது. மாட்டிட்டு ஏறி இறங்கலாம். ஒரு 250 கிலோ ஒரு வெயிட்டு தாங்கும். நாங்கள் பெரும்பாலும் இதை மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்காய் பறிக்க இது என்ன மெயின் ரீசனே தேங்காய் பறிக்கிறது தான். தேங்காய் பறிக்கிறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன மரமாக இருந்துச்சுன்னா நீங்களே வாங்கி வச்சுட்டு ஓன் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா லாஸ்ட்டில் கான்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறோம். வேணா நீங்கள் கோயம்புத்தூரில் அவங்கள்ட்ட இருக்குது, வேணா தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட மிஷினை எவ்வளோ ரேட்னு விசாரிச்சுக்கிட்டு நீ வாங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணா சேர்த்து போயிட்டு வந்தா மாட்டிக்கலாம், வேணா சேர்த்திக்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பாருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் விலைக்கு கிடையாது. எவ்வளோ இதோட தாங்கும். மரம் ஃபுல்லாக இருக்காங்க. இப்படி திரும்பிக்கிறாங்க. எப்படி அவ்வளோ